இப்போ என்னுடைய லைனிங் பார்த்தீங்கன்னா, அன்ஈவனா இருக்கு. அத கரெக்ட் பண்றதுக்காக ஒரு லைன் ஒண்ணு வச்சு செட் ஸ்கொயர்ல நான் லைன் ஒண்ணு ட்ரா பண்ணிக்கிறேன். சரியா? என்னுடைய ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு. அதுல 1 இன்ச்சு கூட்டி 16 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய ஃபுல் லென்த்லேருந்து 1 இன்ச்சு கூட்டி 16 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஏன் 1 இன்ச்சு கூட்டுறோம்னா, ஷோல்டருக்கு தையலுக்கு 1/2 இன்ச்சு போகப்போது. கீழ ஸ்டிச் பண்ணி திருப்புறதுக்கு 1/2 இன்ச்சு போகுது. அதனால 1 இன்ச்சை நம்ம ஆட் பண்ணி இங்க மார்க் பண்ணிக்கிறோம். அந்த லைனை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னுடைய ஆர்மோல் லென்த் மார்க் பண்ண போறேன். ஆர்மோல் லென்த் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஃபார்முலா செஸ்ட் டிவைடட் பை 6. செஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க 36 இன்ச்சு. 36 இன்ச்சு டிவைடட் பை 6 ப்ளஸ் 1.5 இன்ச்சு நான் கூட்டி இங்க மேலே மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த லைன்ல இருந்து நான் கீழே 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். சரியா? இது பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் கூட்டுறது எல்லாருக்குமே காமனானது தான். என்ன மெஷர்மெண்ட்டாக இருந்தாலுமே 1.5 இன்ச்சு நீங்கள் கூட்டிக்கோங்க. அதை செஸ்ட் லைனை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் மார்க் பண்ண போகிறேன். இப்போ எதுவுமே நான் மைனஸ் பண்ணல. ஃபுல் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு. ரெண்டாக அதை பிரித்தோம்னா டிவைடட் பை 14 டிவைடட் பை 2ன்னு பார்த்தீங்கன்னா 7.25 வருது. அந்த 7.25 நான் இங்கே வந்து மார்க் பண்ண போகிறேன். எதுவுமே நான் மைனஸ் பண்ணல. சரியா? அதை அப்படியே இங்கே மார்க் பண்ணுறேன். அந்த மார்க் பண்ண ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு வந்து கீழே நான் டவுன் பண்ணி மார்க் பண்ண போகிறேன். அந்த ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ண பார்த்தீங்களா, ஃபுல் ஷோல்டர். அதுலேருந்து அதுக்கு கீழே நேராக 1 இன்ச் நான் டவுன் பண்ணி மார்க் பண்ணுறேன். இந்த 1 இன்ச் எல்லாருக்குமே காமனான விஷயம். அப்புறம் நெக் வித்து 2.5 இன்ச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காமனான விஷயம். இப்போ அந்த 1 இன்ச்சையும் 2.5 இன்ச்சையும் சேர்க்குற மாதிரி நான் ஒரு லைன் ஒன்று கிராஸாக வரைஞ்சிக்கிறேன். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய செஸ்ட்டை நான் மார்க் பண்ண போகிறேன். செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சு டிவைடட் பை 4. ஏன் 4ஆக போடுறோன்னா, இங்கே 2 ஃப்ரண்ட் வரப்போகுது, 2 பேக் வரப்போகுது. ஸோ நம்ம 2ஆக தான் மடித்து துணி போட்டிருக்கோம். அதனால் அதை 4ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணுறேன். என்னோடய செஸ்ட்டு 36 இன்ச்சு டிவைடட் பை 4ன்னு போட்டிங்கன்னா 9 இன்ச்சு வருது. அந்த 9 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1.25 இன்ச்சு தையலுக்கு விட்டுறேன். இந்த 1.25ன்றது உங்கள் இஷ்டம் தான். 1 இன்ச்சுலேருந்து 1.25 இன்ச்சு வரைக்கும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் விடலாம். சரியா? அதுக்கு மேலே விடாதீங்க. அதுக்கப்புறம் என்னோட வேஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 31.5 இன்ச்சு. அதை டிவைடட் பை 4ஆக போட்டேன்னா 7.87 வருது. சரியா? அதாவது 7.25க்கு மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட்ல வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கும் 1.25 இன்ச்சு பார்த்தீங்கன்னா தையலுக்காக நான் விடுறேன். இப்போ அதையும் ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த லைனை நம்ம போட்டுக்கலாம். அந்த லைன் எப்படி கிராஸ் ஆகுதோ அதே மாதிரி அதை போட்டுக்கலாம். 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 1.25 இன்ச்சு, 1.25 இன்ச் வரைக்கும் தையலுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலுமே விடலாம். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து துணி நிறைய இருந்தால் போடும்போது ப்ளவுஸு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய புது ஷோல்டர் மார்க் பண்ண போகிறேன். இது வந்து ஷோல்டர் மைனஸ் சார்ட்டை வச்சு தான் நான் மார்க் பண்ண போகிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய முழு ஷோல்டர்லேருந்து 2.5 இன்ச்சு மைனஸ் பண்ணுற மாதிரி வரும். நெக்கு டீப்பு, நெக்கு ஷேப்பு, அப்புறம் நம்மளுடைய ரெடி ஷோல்டரை வச்சு பார்த்தீங்கன்னா என்னுடைய இது 2.5 இன்ச் மைனஸ் பண்ணுற மாதிரி வருது. என்னுடைய முழு ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு. 14.5 இன்ச்சிலேருந்து 2.5 இன்ச்சு மைனஸ் பண்ணனா எனக்கு ஃபுல் ஷோல்டர்லேருந்து 2.5 இன்ச்சு மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச் வருது. 12 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணால் 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சை நான் இங்கே வந்து மார்க் பண்ணுறேன். அந்த கிராஸாக வரைஞ்சிருக்கிற லைனில் நான் 6 இன்ச்சு ஃபோல்டுலேருந்து வச்சு மார்க் பண்ணுறேன். சரியா? இப்போது அந்த கிராஸாக இருக்கிற லைனுக்கும் 2.5 இன்ச்சுக்குமே நம்ம மிட் பாயிண்ட் ஒன்று எடுத்துடலாம். இதை ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சிக்கிறேன். இதை வந்து ஆம்போல் லைனுக்கு நான் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிட்றேன். சரிங்களா? நம்ம செட் ஸ்கொயர் வச்சு இப்போது லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். அந்த ஷோல்டர் பாயிண்ட்டும் செஸ்ட் பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். சரிங்களா? இப்போது மேலே இருக்கிற அந்த ஷோல்டர் எல்லாமே வந்து கேன்சல் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த ஷோல்டரை வந்து நம்ம நேராக மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா மேலே இருக்கிறதெல்லாம் கேன்சல் ஆக போகுது. அதனால் ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதாவது புது ஷோல்டர் கண்டுபிடிச்சேன் இல்லையா,
அந்த ஃபோல்டுலேருந்து அந்த புது ஷோல்டருக்கு ஒரு லைன் ஒன்று நேராக நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் கேன்சல் ஆக போகுது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்மோல் வரைகிறதுக்காக அந்த ஷோல்டர் லைன்லேருந்து செஸ்ட் லைனுக்கு ஒரு லைன் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அதில் நடுவில் மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அதுலேருந்து வெளிப்பக்கமாக ஒரு 1/4 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். சரியா? வெளிப்பக்கமாக வச்சு மார்க் பண்ணுறோம். 1/4 இன்ச்சு அதுக்கு எக்ஸ்ன்னு பேர் கொடுத்தாச்சு. இப்போது நம்ம இந்த புது ஷோல்டர் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த புது ஷோல்டருக்கும் இந்த நெக்கு வித்து 2.5 இன்ச் எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கும் நடுவில் ஒரு கிராஸாக லைன் போகுது பாருங்கள், அதுக்கும் நடுவில் வச்சு ஒரு மிட் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போது அந்த கோட்லேருந்து தான் நம்ம நெக் டீப்பை வந்து மார்க் பண்ண போகிறோம். அந்த மிட் பாயிண்ட் கிராஸாக போகிற லைன்லேருந்து மிட் பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து தான் நம்மளுடைய நெக்கு டீப்பு, அதாவது நம்மளுடைய பேக் நெக் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச், அந்த 8.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய நெக் டீப் பார்த்தீங்கன்னா செஸ்ட் லைனுக்கு கீழே இருக்குது. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நெக் டீப்பு செஸ்ட் லைனுக்கு கீழே ஒரு பாயிண்ட் கீழே போனாலுமே இன்னும் ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போது நான் நெக் டீப் மார்க் பண்ணதை லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய நெக் டீப் பார்த்தீங்கன்னா செஸ்ட் லைனுக்கு கீழே இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நான் அதனால் ஷோல்டர்லேருந்து இன்னொரு 1/2 இன்ச் வந்து மைனஸ் ஆக போகுது. இதனால் உங்களுடைய ப்ளவுஸ் லென்த்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. சரிங்களா? ஸோ ஒரு பாயிண்ட் கீழே போனாலுமே நம்ம செஸ்ட் லைன்லேருந்து நம்ம நெக் டீப் ஒரு பாயிண்ட் கீழே போனாலுமே 1/2 இன்ச் மேலே இன்னும் நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம மேலே கேன்சல் பண்ண வேண்டிய ஷோல்டர்லேருந்து இன்னும் ஒரு 1/2 இன்ச்சை நம்ம கேன்சல் பண்ணணும். அது வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கேன்சல் பண்ணிடுறேன், ஏன்னா குழப்பமாக வரும் அதனால். இப்போது நான் என்னுடைய ரெடி ஷோல்டரை மார்க் பண்ண போகிறேன். என்னுடைய ரெடி ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு கூட்டிட்டு நான் இங்கே 3.5 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன். 3.5 இன்ச் ஏன் மார்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் இங்கே தையலுக்கு போகுது. சாரி, நான் 3 இன்ச்சாக மார்க் பண்ணிட்டேன். 3.5 இன்ச்சா. சரிங்களா? 3.5 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1/2 இன்ச் இந்த பக்கம் தையலுக்கு, 1/2 இன்ச் அந்த பக்கம் தையலுக்கு போகுது. இது பார்த்தீங்கன்னா இப்போ நெக்கு வித்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் இருக்குது. நான் இங்கே 3 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய நெக் டீப் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து அழகாக டீப்பாக வரணுன்றதுக்காக, அந்த ரவுண்ட் ஷேப் நல்லா வரணுன்றதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச், 1 இன்ச் கூட வச்சு மார்க் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் அந்த ஆர்மல் கர்வ், ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் பார்த்தீங்கன்னா இதை ரவுண்ட் ஷேப் போட்டுக்கிறேன். என்னுடைய நெக் ஷேப் பார்த்தீங்கன்னா ரவுண்டு. ஸோ நெக் ஷேப்பை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சரியா? இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஷோல்டர் எல்லாமே கேன்சல் ஆக போகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, மேலே இருக்கிற ஷோல்டர் எல்லாமே கேன்சல் ஆக போகுது. அது நான் உங்களுக்கு கோடு போட்டு காமிச்சிடுறேன். இது மேலே இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆக போகுது. அந்த 1/2 இன்ச்சும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஆர்மோலை மார்க் பண்ண போகிறோம். ஆர்மோல்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச். இது ஒரு மெஷர்மெண்ட்க்கும் ஒரு மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 28 இன்ச்லேருந்து 35 இன்ச் வரைக்கும் இருந்தால் 1 இன்ச்சு, 35 இன்ச்லேருந்து 44 இன்ச் வரைக்கும் இருந்தால் 1.25, 44 இன்ச்லேருந்து எவ்வளோ இருந்தாலுமே 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ என்னுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 1.25 வருது. சரியா? ஸோ 1.25 வச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஷோல்டர் பாயிண்ட்டு, எக்ஸ் பாயிண்ட்டு கீழே அந்த 1.5 இன்ச் வரைஞ்சு பார்த்தீங்களா, அதுக்கு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம கர்வ் வரையணும். ஃபஸ்ட்டு நான் அந்த ஷோல்டர்லேருந்து எக்ஸு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸும் அந்த ஆர்மல் கர்வ், அதுக்கு நம்ம ஒய்ன்னு பேர் கொடுக்கலாம், அந்த ஆர்மல் கர்வை ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கர்வை போட்டுக்கிறேன். இது ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக கர்வ் மாதிரி போகணும். அது வந்து ஒய்ன்னு சொல்லி நம்ம பேர் கொடுத்துட்டோம். அது ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி ஷார்ப்பாக இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக போகுதுன்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ நம்மளது பேக் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம பேக் கட் பண்ண போகிறது கிடையாது. ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டு தான் பேக் கட் பண்ண போகிறோம்.
இப்போது அந்த கட்டிங் லைனில் இருந்து இன்னொரு 1/2 இன்ச் கீழே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுதான் நம்மளுடைய ஸ்டிச்சிங் லைன். சரியா? மேலே இருக்கிறது கட்டிங் லைன், கீழே இருக்கிறது ஸ்டிச்சிங் லைன். அதுவும் 3 இன்ச் இருக்குது, இதுவும் 3 இன்ச் இருக்குது. கரெக்டாக இருக்குது. சரியா? இப்போ ஃபுல்லாகவே மார்க் பண்ணியாச்சு. மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடுச்சு ஷோல்டர். இது எந்த இடத்துலையுமே பாதிப்பு வராது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேக் மாதிரி லென்த்து ஃபுல்லாக மார்க் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு லென்த்து மார்க் பண்ண போகிறது கிடையாது. அதனால் எங்கேயும் என்னுடைய லைனிங் அன்ஈவனாக இருக்குது. அதனால் ஒரு லைன் போட்டு நான் அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் ஃபஸ்ட்டு ஷோல்டர் தான் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபுல் ஷோல்டர் 14 இன்ச்சு டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 7.25 வரும். அந்த 7.25 மார்க் பண்ணுறேன். இதை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்மோல் லைனை நான் மார்க் பண்ண மறந்துட்டேன். ஆர்மோல் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம சேம் பேக்கில் என்ன பண்ணோம், செஸ்ட் டிவைடட் பை 6 + 1.5 இன்ச் ஆட் பண்ணோம் இல்லையா, அதே தான் 36 இன்ச் டிவைடட் பை 6 + 1.5 1.5 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணுறோம். 7.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த லைன் ஒன்று நான் வரைஞ்சிக்கிறேன். சரியா? 7.5 இன்ச்சு கரெக்டாக வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு லைன் ஒன்று நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஷோல்டர் வரைஞ்சிக்கிட்டேன். சரிங்களா? 7.25 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிட்டேன். அந்த மார்க் பண்ணதுலேருந்து 1 இன்ச்சு கீழே நான் டவுன் போகிறேன். பேக் மாதிரி தான் இதுவும். நம்ம 1 இன்ச்சு டவுன் போய் அந்த லைனை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் நெக் வைத்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். 2.5 இன்ச்சுன்றது எல்லாருக்கும் காமன். அந்த 1 இன்ச்சுன்றது எல்லாருக்கும் காமன். இப்போ அந்த 1 இன்ச்சும் 2.5 இன்ச்சும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கிளாஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிட்டேன். இங்கே ஆர்மோல் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு லைன் வச்சு நான் வரைஞ்சிக்கிறேன். அதை ஸ்ட்ரெயிட்டாக நான் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ பேக் மாதிரியே ஃப்ரண்ட்லேயும் மைனஸ் பண்ணி மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு மைனஸ் ஆகுது. அதே மாதிரி 2 இன்ச்சை மைனஸ் பண்ணி நான் என்னுடைய ஷோல்டர் 6.25 இன்ச்சு வருது. அதை இங்கே ஃபோல்டுலேருந்து இந்த கிராஸாப்புற லைனில் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதை அப்படியே இந்த ஆர்மோல் லைன்லேயுமே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய செஸ்ட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 36 டிவைடட் பை 4. செஸ்ட்டு டிவைடட் பை 6 4 போட்டிங்கன்னா 9 இன்ச்சு வருது. அந்த 9 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிட்டேன். 1.25 இன்ச்சு நான் தையலுக்கு விட்டுட்டேன். இப்போது இந்த புது ஷோல்டர் லைனையும் இந்த ஆர்மோல் லைனையும் நான் வந்து ஒரு லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அதோடைய மிட் பாயிண்ட் எடுக்கிறேன். மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1/4 இன்ச்சு வந்து உள் பக்கமாக நான் வைக்கிறேன். சரிங்களா? 1/4 இன்ச்சு உள் பக்கமாக வச்சு மார்க் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு உள்கட்டு எடுப்போம். அதனால் உள் பக்கமாக வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கிராஸாக போகிற லைனுக்கும் இந்த நெக்கு வித்து 2.5 இன்ச்சுக்கும் வச்சு மிட் பாயிண்ட் ஒன்று நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த புது ஷோல்டர் லைனை வந்து நான் நேராக வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா மேலே ஷோல்டர் ஃபுல்லாக கேன்சல் ஆக போகுது. அதனாலுமே நான் அந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிக்கிறேன். சரியா? இப்போது நான் மிட் பாயிண்ட் எடுத்தேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து என்னுடைய நெக் டீப்பை நான் மார்க் பண்ணுறேன். பேக்கில் மார்க் பண்ண மாதிரியே அந்த மிட் பாயிண்ட்லேருந்து வச்சு தான் நம்மளுடைய நெக் டீப்பை மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 6.5 இன்ச்சு வருது நெக் டீப்பு. சரிங்களா? இது என்னுடைய செஸ்ட் லைனுக்கு மேலே தான் இருக்குது. அதனால் மேலே எதுவுமே மைனஸ் பண்ண தேவையில்ல. அப்படி ஒரு வேளை செஸ்ட் லைனுக்கு கீழே உங்களுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா ஃப்ரண்ட்டில் நெக் டீப்பு நீங்கள் 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா போதும். சரியா? இப்போ என்னுடைய ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். ரெடி ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு, இங்கே 3 இன்ச்சு வைக்கிறேன். 1/2 இன்ச்சு தையலுக்கு போகிறேன். இங்கே எதுவும் எக்ஸ்ட்ரா சரிங்களா? ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய போச்சுன்னா நல்லா இருக்காது. ஏன்னா 1/2 இன்ச்சு தையலுக்கு வேற சைடில் போகுது. அதனால் சரிங்களா? இதுவுமே எனக்கு ரவுண்ட் ஷேப் நெக்கு தான். அதனால் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் ரவுண்ட் ஷேப்பாக வரைஞ்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதில் மார்க் பண்ண லைன்லேருந்து இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து தையலுக்கு. மேலே இருக்கிறது கட்டிங்க்கான லைனு, கீழே இருக்கிறது தையலுக்கான லைனு. சரியா? இப்போது நம்ம ஃப்ரண்ட் ஆர்மோல் வரைய போகிறோம். அந்த உள் பக்கமாக மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஷோல்டர் லைன்லேருந்து அந்த 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். அதிலிருந்து இந்த கர்வ் வரைய போகிறேன்.
ஒரு 1/4 இன்ச் நான் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டேன் ஒய்யை. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா 1.25 வந்தது. ஆனால் நான் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வச்சு தான் வந்து மார்க் பண்ணி அந்த கர்வை வரைகிறேன். இதுவும் ஷார்ப்பாக இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற ஷோல்டர் எல்லாமே வந்து கேன்சல் ஆக போகுது. நம்மளுடைய கட்டிங் லைன் எது, ஸ்டிச்சிங் லைன் எதுன்னு நமக்கு தெரியும். சரியா? அதுக்கப்புறம் நம்மளுடைய கட்டிங் லைனில் இருந்து ஃப்ரண்ட் லென்த்தை நான் மார்க் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் ஃபுல் லென்த்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு 16 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ண போகிறேன். இப்போ தான் நம்ம லென்த்தை மார்க் பண்ணுறோம். கட்டிங் லைனில் இருந்து ஃபுல் லென்த்து மார்க் பண்ண போகிறோம். 15 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணி மார்க் பண்ண போகிறோம். அதை நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போது அதே கட்டிங் லைனில் இருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டாட் லென்த்தையும் மார்க் பண்ண போகிறேன், ஃப்ரண்ட் லென்த்தையும் மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு. ஃப்ரண்ட் லென்த்துன்றது நம்ம செஸ்ட்டு முடிகிற இடம். சரிங்களா? அதுதான் 13 இன்ச்சு. ஆக்சுவலாக 13 இன்ச்சு, அரை இன்ச்சு நான் வச்சு மார்க் பண்ண போகிறேன். அரை இன்ச்சு ஷோல்டரில் பிடிக்க போகிறோம் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் டாட் லென்த்தை மார்க் பண்ணி போகிறேன். டாட் லென்த்து 10 இன்ச்சு, 10.5 இன்ச்சாக நான் மார்க் பண்ணி போகிறேன். இப்போ டாட் லென்த்தில் ஒரு கோடு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லென்த்தில் ஒரு கோடு போட்டாச்சு. சரிங்களா? இப்போது நம்ம டாட்டை மார்க் பண்ண போகிறோம். இப்போது நம்ம டாட் வித்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாட் வித்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இது 8 இன்ச்சு, அதில் ப்ளஸ்ஸும். இப்போது என்னுடைய ஸ்டிச்சிங் லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெஷர்மெண்ட்டுமே கரெக்டாக வரும். டாட்லேருந்து 10 இன்ச் வரும், ஃப்ரண்ட்லேருந்து 13 இன்ச் வரும். சரியா? அரை இன்ச் எக்ஸ்ட்ரா எதுக்கு விடுறோன்னா தையலுக்காக விடுறேன். இப்போ வந்து ஆமூல் டாட் வித்தில் நான் கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். என்னுடைய 4 இன்ச்சை நான் அப்படியே மார்க் பண்ணிட்டேன். அதே 4 இன்ச்சை பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஃப்ரண்ட் லென்த்து முடியுது பார்த்தீங்களா, அங்கே வச்சு மார்க் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டு லென்த்துன்றது நம்மளுடைய பஸ்ட்டு முடிகிற இடம். சரியா? அதையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து நான் வரைஞ்சிக்கிட்டேன். சரிங்களா? அதுக்கு நான் 0ன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஆமூல் டாட்டை மார்க் பண்ணணும். ஆமூல் டாட்டு ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அது பார்த்தீங்கன்னா 28 இன்ச்லேருந்து 35 இன்ச் வரைக்கும் இருந்ததுன்னா 1.25 இன்ச் வரும். 35 இன்ச்லேருந்து 44 இன்ச் வரைக்கும் இருந்ததுன்னா 1.5 இன்ச் வரும். 44லேருந்து எவ்வளோ இருந்தாலுமே 1.25 இன்ச் வரும். பார்த்தீங்கன்னா இங்கே 1.5 இன்ச் வருது. இந்த 1.5 இன்ச்சை நான் எங்கே மார்க் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய செஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, செஸ்ட் லைன்லேருந்து மேலே போகிற ஆமூல் கர்வ் அங்கே வச்சு நான் 1.5 இன்ச்சை மார்க் பண்ண போகிறேன். சரியா? செஸ்ட் லைன்லேருந்து மேலே போகிற ஆம்பல் கர்வ்லேருந்து 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதையும் அந்த 0 பாயிண்ட்டையுமே வந்து நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைனை மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ டாட்டை நான் வரைகிறேன். என்னுடைய டாட் பார்த்தீங்கன்னா என்னுடைய மெஷர்மெண்ட்டுக்கு 3 இன்ச்சு. அதே 1.5 இன்ச்சு மேலே மார்க் பண்ண அதே 1.5 இன்ச்சு இங்கேயும் வரும். இந்த பக்கம் 1.5 இன்ச், அந்த பக்கம் 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ண போகிறோம். இப்போது எல்லா டாட்டுமே ஒரே இடத்துல 0ன்ற இடத்துல கனெக்ட் ஆச்சுன்னா நம்மளுடைய பஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இல்லாமல் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த டாட்டை ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டில் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். அந்த பாயிண்ட்டை எங்கெங்கே ஸ்டாப் பண்ண போகிறோம்னா, இப்போ என்னுடைய டாட் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. 3 இன்ச்சுலேருந்து அரை இன்ச்சு நான் மைனஸ் பண்ணுறேன்னா 2.5 இன்ச் வரும். அந்த 2.5 இன்ச்சை பாதியாக பிரித்தேன்னா 1.25 இன்ச் வருது. ஸோ அந்த 1.25 இன்ச்சை வந்து நான் அந்த 0 பாயிண்ட்லேருந்து கீழே மார்க் பண்ணுறேன். கீழே மார்க் பண்ணி அது வரைக்கும் அந்த டாட்டை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன், முடிக்க போகிறேன். சரியா? அதே 1.25 நான் இங்கே ஆமூலுக்கும் மார்க் பண்ண போகிறேன். அந்த 0லேருந்து இப்போ ஃபஸ்ட்டு இதை நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த டாட் லெக்கை நான் வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு பேர் டாட் லெக்கு. இந்த டாட் லெக்கை நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறேன்னா அதே 1.25 கீழே முடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதே 1.25 இந்த 0லேருந்து வச்சு ஆமூலுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போது டாட் சென்டர் டாட் பார்த்தீங்கன்னா நான் 1 இன்ச்சு தான் எடுக்கிறேன். 1 இன்ச்சுன்றது எல்லா சைஸ்க்குமே காமனான விஷயம். இதுவே ஸ்மால் சைஸ் பஸ்ட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு 3/4 இன்ச்சு போதும். சரிங்களா? இதுவே பெரிய சைஸ் இருக்குது, பஸ்ட்டு சைஸு ஒரு 40க்கு மேலே இருக்குன்னா நீங்கள் 1.25 வச்சு கூட வச்சுக்கலாம் அந்த டாட் டிஸ்டன்ஸை. எனக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் ஷேப்பாக இருக்கிறதுனால நான் 1 இன்ச் வச்சுக்கிறேன். 1 இன்ச் எல்லாருக்குமே காமனு. எல்லா மெஷர்மெண்ட் சைஸுக்குமே செஸ்ட்டு சைஸுக்குமே கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு என்னுடைய டாட் டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த 1 இன்ச் வர மாதிரி 1/2 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னுடைய
இதுக்கு டாட் லெக்குக்கு பேர் கொடுத்துருக்கேன். 1, 2ன்னு சொல்லி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நான் 1.5 இன்ச் ஆமூல் டாட் வரைஞ்சேன். ஆமூல் டாட்காக 1.5 இன்ச் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதில் இருந்து என்னுடைய நியூ ஆமூலில் நான் வரைய போகிறேன். சரிங்களா? இப்போது அந்த 1.5 இன்ச்சை பாதியாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 3/4 இன்ச் வரும். அந்த 3/4 இன்ச்சை நான் 1.5 இன்ச் வரைஞ்ச பார்த்தீங்களா, அதுக்கு மேலே மார்க் பண்ணுறேன். சரியா? அதுக்கு மேலே மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் 3/4 இன்ச்சை அதிலேருந்து நான் லெஃப்ட் சைடு மார்க் பண்ணுறேன். சரிங்களா? வெளிப்பக்கமாக அந்த ஆமூலுக்கு வெளிப்பக்கமாக நான் மார்க் பண்ணுறேன். இந்த 3/4 இன்ச் எங்கே வருதோ நான் மார்க் பண்ணுறேன். அதாவது இந்த 1.5 இன்ச்சை பாதி பாதியாக பிரித்தாச்சு. மேலே 3/4 இன்ச்சு, கீழே 3/4 இன்ச்சுன்ற மாதிரி நம்ம வரைஞ்சாச்சு. சரிங்களா? புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த மாதிரி சொல்லணும். 1.5 இன்ச்சு ஆமூல் லைனை நம்ம மார்க் பண்ணோமா, அதுலேருந்து அந்த 1.5 இன்ச்சை டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 3/4 இன்ச் வருது. அந்த 3/4 இன்ச்சை 1.5 இன்ச்சை மார்க் பண்ணதுலேருந்து மேலே நம்ம மார்க் பண்ணுறோம். அதே 3/4 இன்ச்சை கீழேயும் நம்ம மார்க் பண்ணுறோம். அந்த 3/4 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து மார்க் பண்ணிங்கன்னா இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 இன்ச் இருக்கும். 1.5 இன்ச் வருதா? வேறு கலரில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு 1.5 இன்ச் வருது. இப்போது அந்த மேலே மார்க் பண்ண லைனையும் கொண்டுட்டு வந்து இதில் நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போது இந்த பக்கம் மார்க் பண்ணதையும் நான் இந்த 0வில் மார்க் பண்ணிட்டேன், கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 5, 6ன்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம பேர் கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த 5 லைனை பார்த்தீங்கன்னா ஒரு 5.25 இன்ச் இருக்கும். இதுவே 6ஐ பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். சரிங்களா? 4.25 தான் இருக்குது. இப்போது இந்த 5க்கு ஈக்குவலாக இந்த 6ஐ வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். 6க்கு ஈக்குவலாக 5 பண்ண மாட்டோம், 5க்கு ஈக்குவலாக தான் அந்த 6ஐ பண்ணுவோம். சரியா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த கீழே ஒரு லைன் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிக்கிறேன். கீழே ஃப்ரண்ட்டு லைன் ஃபுல்லாகவே மார்க் பண்ண பார்த்திங்களா, அந்த டாட்டில் தான் அது வரைக்கும் மார்க் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வேஸ்ட் பேண்ட் மார்க் பண்ண போகிறோம். அதனால் வேஸ்ட்டு 7.87, இங்கே டாட்டு 3 இன்ச்சும் சேர்த்து 10.87 வருது. 10.75க்கு மேலே ஒரு லைனை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கு 1.25 இன்ச் விட்டுட்டு அந்த செஸ்ட் லைனையும் வேஸ்ட் லைனையும் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போது இந்த ஆமூல் லைனில் வந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வரும். அது எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம். அந்த இதை ஏன் நம்ம இந்த லைன் வரைகிறோன்னா, இப்போது இந்த 6ன்ற பாயிண்ட்டு மேலே வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஆமூல் வரைகிறதுக்காக இந்த 1/2 இன்ச்சு கீழே வந்திருக்கோம். இந்த செட் ஸ்கொயர் எப்படி போகுதோ அதே மாதிரி வச்சு அந்த லைன் கிராஸாக எப்படி போகுதோ அதே மாதிரி நீங்கள் வரையணும். சரியா? அதே மாதிரி ஒரு லைனை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரைங்க. ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, அந்த லைன் எப்படி கிராஸாக போதோ அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போது இந்த 6ன்னு சொல்லி ஒரு லைன் நம்ம ஆமூலில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆமூல் லைனை வந்து ஆமூல் கர்வை ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம வரைய போகிறோம். இதுதான் நம்மளுடைய புது ஆமூல் கர்வ். பழைய ஆமூலை மறந்துடலாம், இதுதான் நம்மளுடைய புது ஆமூல். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். அது ஆமூல் மாதிரி தெரியணுன்றதுக்காக அந்த 6 இன்ச்லேருந்து அப்படியே அந்த கர்வ் வரைஞ்சோம் இல்லையா, அது ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணி மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் லென்த்துன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது செஸ்ட்டு முடிகிற லென்த்துன்னு சொல்லி 3 இன்ச்சில் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து 1 இன்ச் எடுக்கணும். சாரி, நான் இங்கே கீழே ஃபுல் லென்த்லேருந்து எடுத்துட்டேன், அது வரக்கூடாது. இந்த 13 இன்ச்சு ஃப்ரண்ட் லென்த்லேருந்து நான் 1 இன்ச்சு நான் வந்து மேலே மார்க் பண்ணுறேன். இந்த 1 இன்ச்சுன்றது எல்லாருக்குமே காமனான விஷயம். ஏன்னா நம்மளுடைய பாடி வந்து ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் துணி தூக்காமல் இருக்கணுன்றதுக்காக இந்த 1 இன்ச் மேலே எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ இது ஃபுல்லாகவே வந்து கீழே இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆக போகுது. சரிங்களா? இப்போ இந்த ஃபோல்டில் இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 1 இன்ச் மார்க் பண்ணி அதை ஒரு கர்வ் மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். ஒரு வி மாதிரி தான் வரப்போகுது ஃப்ரண்ட்டில் நமக்கு ஃபினிஷிங். அது ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாமல் வி மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். கீழே இருக்கிற நம்ம ஃபுல் லென்த்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதையும் பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு
இது எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓவராலாக ஃப்ரண்ட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த வேஸ்ட் பேண்டை வந்து ட்ரேஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம சைடில் இருக்கிற அந்த லைன் எவ்வளோ ஸ்லாண்டிங்காக போதோ அந்த லைன் நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக. ஸோ அதனால் நம்ம வந்து வேஸ்ட் பேண்டை வந்து ட்ரேசிங் எடுக்க போகிறோம். சரியா? இது ஒன்ஸ் நீங்கள் ட்ரேசிங் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லா ப்ளவுஸஸ்க்குமே இதே மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். சரியா? எனக்கு பேக்கில் கொஞ்சம் துணி இருக்குது. அதுலேருந்து நான் ஒரு லேயர் மட்டும் எடுக்க போகிறேன். ஒரு 6 இன்ச் லென்த்து வரைக்கும் வச்சு நான் எடுக்க போகிறேன் லென்த்தை. சாரி, வித்தில் 6 இன்ச் வரைக்கும் வச்சு நான் எடுக்க போகிறேன். லென்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது சும்மா ஒரு லேயர் மட்டும் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம ட்ரேசிங் தானே பண்ண போகிறோம். அதனால் ஒரு லைன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். என்னெல்லாம் நான் டார்க் பண்ணுறேனோ அதையெல்லாம் நான் அப்படியே ட்ரேஸ் எடுக்க போகிறேன். நான் இங்கே டார்க் நல்லா பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ட்ரேஸ் எடுக்கும்போது அந்த அச்சு எனக்கு தெரியும் இல்லையா, நான் ட்ரேஸ் எடுக்கிற துணியில். அதனால் நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். இதை எடுக்கணுமோ எல்லாமே எடுத்துருக்கேன். ஸோ இந்த கிராஸ் லைன் இதுக்காக தான் நம்ம மெயினாக ட்ரேஸிங்கை எடுக்கிறது. இந்த கீழே இங்கே ஃபைனல் லைன் இது எல்லாமே நான் டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிறது ஃபோல்டு பக்கமாக வரணும். கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற லைன் வந்து ஃபோல்டு பக்கமாக வரணும். அதை வச்சு நான் பார்த்திங்கன்னா ட்ரேசிங் எடுக்கிறேன். அதை ட்ரேசிங் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் தெரியுது லைட்டாக எந்தெந்த லைனுன்னு சொல்லிட்டு அதை நம்ம இங்கே இப்போது டார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட்டு ஃப்ரண்ட் இந்த ஸ்லாண்டிங் லைன் எல்லாமே இப்போ இதை மார்க் பண்ணதை நான் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அந்த ட்ரேஸ் எடுத்ததை கரெக்டாக அந்த டாட்டை மட்டும் லெஸ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்க போகிறேன். நான் ஃபுல் கட்டிங் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். அந்த டாட்டை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். ஏன்னா வேஸ்ட் பேண்டுக்கு டாட் தேவையில்லை. டாட் பிடிச்சிட்டா நமக்கு அது உள்ளே போயிட போகுது அந்த 3 இன்ச்சு. சரிங்களா? அதனால் நம்ம இங்கே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த டாட்டை மைனஸ் பண்ணிவிட்டு. இப்போ வேஸ்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஷேப்பாக தெரியும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறது. இப்போ இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா? இப்போது நம்ம அந்த ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம கட் பண்ண அந்த வேஸ்ட் பேண்டை வைக்கிறோம். வச்சு அந்த கர்வ் வர இடத்துல கர்வ், அதுக்கப்புறம் இந்த டாட் வர இடத்துல டாட் மைனஸ் ஆகிட்டு நம்மளுடைய வேஸ்ட் பேண்ட் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வச்சு கட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேஸ்ட் பேண்ட் கரெக்டாக மேட்ச் ஆகுது. சரியா? ஒரு 3/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது ஏன்னு சொல்லி உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ இது வச்சு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பேண்ட் கரெக்டாக இருக்குது நம்மளுடைய ஃப்ரண்ட்டுக்கு. இப்போ நான் கரெக்டாக இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். என்னுடைய வேஸ்ட் பேண்ட் ட்ரேசிங் எடுத்ததை நடுவில் இருக்கிற அந்த டாட்டை மைனஸ் பண்ணியாச்சு. அதை மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே வேஸ்ட் பேண்டை நம்ம இங்கே ட்ரா பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கே ஊக்கணைக்கு 1/2 இன்ச் நம்ம ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு அதிலேருந்து நம்ம இப்போது மார்க் பண்ண போகிறோம். கீழே இருக்கிற லைன் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம ஊக்கணைக்கு விட போகிறோம். ஊக்கணைக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம இங்கே வேஸ்ட் பேண்டை மார்க் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த கீழே இருக்கிற லைனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைனாக ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி நம்ம மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நான் இதெல்லாம் மார்க் பண்ணுறேன்றதை இங்கே பார்த்துக்கோங்க.
இப்போது மேலே நமக்கு ஊக்கநாய்க்கு விட்டாச்சு. நான் இதை கரெக்டாக மார்க் பண்ணணுன்றதுக்காக தான் இதை டைம் எடுத்து நான் ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நமக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு ப்ளவுஸ் கரெக்டாக வராது. ஸோ அந்த லைனை கரெக்டாக நான் மார்க் பண்ணுறதுலேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் ஒரு கர்வ் மாதிரி ஷேப் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதை இங்கேயும் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் ஷேப் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் அந்த 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டேன் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இங்கே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட போகிறோம். மேலே வந்து தையலுக்கு போகுது. ஏன்னா அப்படியே மார்க் பண்ணி நம்ம தைச்சோன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக லென்த்தில் ப்ராப்ளம் வரும். அதனால் வேஸ்ட் பேண்டுக்கு தைக்கிறதுக்கு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் நான் விட போகிறேன். சரியா? அரை இன்ச்சு மார்க் பண்ணி அந்த ஃபுல்லாகவுமே இந்த வேஸ்ட் பேண்ட் ஃபுல்லாகவே அரை இன்ச்சு தையலுக்கு நம்ம விட போகிறோம். அதை மார்க் பண்ணி நான் இங்கே கட் பண்ண போகிறேன். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் கொக்கி பட்டிக்கும் அரை இன்ச் விட்டாச்சு, இதுக்கும் தையலுக்கும் அரை இன்ச் விட்டாச்சு. ஸோ இதை இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். வேஸ்ட் பேண்டில் தையலுக்கு அரை இன்ச் விட்ட மாதிரி இங்கே நம்ம டாட்க்கு கீழேயுமே அந்த ஃப்ரண்ட் லென்த்து கட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அங்கேயுமே அரை இன்ச்சு தையலுக்கு விடுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டருக்கு அரை இன்ச் போயிட போகுது தையலுக்கு. அதனால் நம்ம இங்கே கீழே கட் பண்ணுறதுக்குமே அரை இன்ச்சு அந்த 1 இன்ச்சு நம்ம பேஸ்லேருந்து மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அது கேன்சல் ஆக போகுதுன்னு சொன்னோம் பாருங்களேன், அதுலேருந்து அந்த அரை இன்ச்சை நான் மார்க் பண்ணுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தையலுக்காக. வேஸ்ட் பேண்டுமே நம்மளுடைய ஃப்ரண்ட்டுமே ஜாயிண்ட் ஆகிறதுக்கு தையலுக்காக அரை இன்ச்சு தேவைப்படுது. அதை நான் இங்கே மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். சரியா? இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. வேஸ்ட் பேண்டும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டாட் வரைக்குமே 6.25 இன்ச் இருக்குது. அந்த 6.25 இன்ச்சிலேருந்து அந்த பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.5 இன்ச் வரைக்கும் வருது. ஸோ இது நம்மளுடைய வேஸ்ட் பேண்ட் ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது 9.5 இன்ச் இருக்கான்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம ட்ரேசிங் எடுத்ததையும் இங்கேயும் வச்சு நம்ம பார்த்துக்குறோம். பார்த்துக்கிட்டா ஒன்ஸ் இன்னொரு தடவை கரெக்டாக இருக்குது. சரியா? இப்போ கட் பண்ணிக்க போகிறோம் நம்ம இதை. கட் பண்ணி எடுத்துக்கிறோம் வேஸ்ட் பேண்டை. சரியா? வேஸ்ட் பேண்டை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட் கட்டிங் பண்ண போகிறோம். வேஸ்ட் பேண்ட் வச்சு ஒன்ஸ் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அரை இன்ச்சு மேலே தையலுக்கு விட்டுருக்கோம். கரெக்டாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்லேயும் கொக்கி பட்டிக்காக நம்ம அரை இன்ச் விட்டு தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது அதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். சைடில் தையலுக்கு அரை இன்ச் விட்ட மாதிரி சென்டர்லேயும் அரை இன்ச் விட்டு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். சரியா? கீழேருந்து கட் பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு. கட் பண்ணிவிட்டு சைடும் கட் பண்ணியாச்சு. அந்த ஆர்ம்ஹோல் கிட்ட கட் பண்ணும்போது என்ன பண்ண போகிறேன்னா, அந்த 5ம் 6ம் இருக்குது பார்த்தீங்களா, அது கோடு ஒன்று டார்க் பண்ணி போகிறேன். 5 இன்ச் வரைக்கும் கட் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த 5ம் 6ம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து ஒரு ஷேப் எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளோட நியூ ஆர்ம்ஹோல் தானே நம்ம கட் பண்ணணும். ஸோ அது டாட் பிடிக்கும்போது எப்படி மைனஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய ஃப்ரண்ட்டு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு.
இந்த டாட் இருக்கிற இடத்துல எல்லாரும் குட்டி குட்டி நாட்ச் நம்ம போட்டுக்கிறோம். அர்க்கத்துன்னு சொல்லுவாங்க. சென்டர் டாட்க்கும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம பேக் கட் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம பேக் கட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃப்ரண்ட்டை பேஸ் பண்ணி தான் பேக் இருக்க போகுது. இந்த 5 வந்து 6 கூட இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகணும். ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா இது வந்து உள்ளே போயிடும். அந்த ஷேப் எடுத்து நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது உள்ளே போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்க போகுது இந்த டாட். சரியா? இப்போ நம்மளுடைய லென்த்தை நம்ம பார்க்குறோம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா பேக் மார்க் பண்ணணும் இல்லையா? ஃப்ரண்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 6 இன்ச் இருக்குது. அதாவது அந்த வேஸ்ட் பேண்ட் இல்லாமல் 6 இன்ச் இருக்குது. இப்போ வேஸ்ட் பேண்டையும் நம்ம மெஷர் பண்ணணும் இதே மாதிரி எவ்வளோ இருக்குன்ட்டு. இப்போ நம்ம பேக்குக்கு கரெக்டாக வச்சு இந்த ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு எடுத்து வச்சாச்சு, இந்த வேஸ்ட் பேண்டும் எடுத்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த லைன் எப்படி க்ராஸாக போதோ கீழே, அதாவது நம்ம லென்த்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட ஃபுல் லென்த்து கீழே எப்படி க்ராஸாக போதோ அதே மாதிரி வந்து இங்கே நம்ம மார்க் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பேண்ட் முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து ஸ்லாண்டிங்காக க்ராஸாக போகுது. அதை அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணி போகிறோம். அது எப்படி க்ராஸாக போதோ அதே மாதிரி மார்க் பண்ணி போகிறோம். அதே மாதிரி ஆமூலையும் ஒரு சின்ன க்ராஸ் போகுது பாருங்கள், மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த மார்க் பண்ணது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அந்த லைன் க்ராஸாக போகிறது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்னொரு தடவை செக் பண்ணிக்கிறேன் என்னுடைய வேஸ்ட் பேண்ட் வச்சு நான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறேன்னான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இந்த லைன் எப்படி க்ராஸாக போதோ அதே மாதிரி மார்க் பண்ணியிருக்கேனான்னு சொல்லி பார்த்துக்கிறேன். ஃப்ரண்ட்டும் என்னோடய வேஸ்ட் பேண்டும், அதாவது அந்த தையலுக்கு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு வச்சு பார்க்கணும். மேலே தையலுக்கு விட்டுருக்க அந்த லைனை வச்சு மடித்து பார்த்தோன்னா இந்த லைன் க்ராஸாக போகும். ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி க்ராஸாக போகும். அது எப்படி போதோ அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டிங்கன்னா மேலேயும் ஆம்போலையும் அதே மாதிரி ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வரும். அது கிராஸையும் நான் வரைஞ்சிக்கிட்டேன், மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த கிராஸ் லைன் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லி மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வரும்னு நினைக்கிறேன் நான். சரியா? இந்த ஃப்ரண்ட்டு கரெக்டாக அந்த நாச்சஸ்லாம் கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன். அந்த கிராஸாக போகிற லைனை வந்து நான் அப்படியே நீட்டாக வரைஞ்சிட்டு இப்போது அந்த கிராஸாக போகிற லைன் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி மெஷர் பண்ணி பார்க்குறேன். ஏற்கனவே மார்க் பண்ண லென்த்துக்கும் ஃபுல் லென்த்துக்கும் இப்போ நான் கிராஸாக வரைஞ்ச லைனுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் இருக்குது. அந்த 1/2 இன்ச்சை அப்படியே டபுளாக பண்ணி 1 இன்ச்சாக நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபோல்ட்லேயும் 1 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன், இங்கேயும் நான் நடுவுலையும் 1 இன்ச்சாக மார்க் பண்ணிட்டு அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படியே கொஞ்சம் க்ராஸாக போகிற மாதிரி இருக்கும். இப்போது நம்மளுடைய கட்டிங் லைன்லேருந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னுடையது 13.5 இன்ச்சு தான் இருக்கும். சரிங்களா? இதனால் நம்மளுடைய ப்ளவுஸு எந்த விதத்துலையுமே பாதிக்கப்படாது. சரிங்களா? நீங்கள் உங்களுடைய ஃபுல் லென்த்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு. ஆனால் உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கிறது 13 இன்ச்சு. சரியா? 2 இன்ச் வந்து டிஃப்ரெண்ட் வரும். இது மெஷர் பண்ணால் மொத்தமாக 14 இன்ச்சாக இருக்குது. இப்போ 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடுச்சுன்னா 13 இன்ச்சு தான் இருக்க போகுது. ஸோ மொத்த லென்த்துலேருந்து 2 இன்ச்சு மைனஸ் ஆனாலே நம்மளுடைய ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 2 இன்ச் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக வரும். சரிங்களா? வந்தாலே அது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பேக்கை கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மைனஸ் ஆன ஷோல்டர் எல்லாம் விட்டுட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் பேக்கை. ஸ்லீவ் இங்கே நான் மார்க் பண்ண போகிறேன். எனக்கு துணி பத்தலைன்னு ஜாயிண்ட் போட்டிருக்கேன். ஸோ
என்னுடைய லைனிங்கை நான் ஈக்குவலாக மார்க் வரணுன்றதுக்காக லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். என்னுடைய ஃபுல் லென்த்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த்து 6 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு வச்சு நான் இங்கே மார்க் பண்ண போகிறேன். சரியா? கீழேயும் மேலேயும் வந்து ஈக்குவலாக இல்லை துணி, அதனால் அந்த ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போது என்னுடைய ஃபுல் லென்த்தை மார்க் பண்ணுறேன். 6 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லென்த்தை வச்சு மார்க் பண்ண போகிறேன். 1 இன்ச் எதுக்குன்னா 1/2 இன்ச்சஸ் கீழேயும் தையலுக்கு போகுது, மேலே ஆமூலுக்கும் பிடிக்கும் போதும் போகுது. அதான் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ ரெண்டுத்துக்குமே மிட் பாயிண்ட் எடுக்க போகிறேன்னா அதுதான் வந்து நம்மளுடைய கேப் ஹைட். இந்த கேப் ஹைட் பார்த்தீங்கன்னா இது வந்து மிட் பாயிண்ட் எடுக்கிறது 6 இன்ச் வரைக்கும் இருந்ததுன்னா நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக 3 இன்ச்சு தான் வந்து கேப் ஹைட் வரப்போகுது. சரியா? இது கேப் ஹைட்காக நான் சென்டராக மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ ஒரு லைன் ஒன்று இங்கே வரைஞ்சிக்கிறேன். நான் இப்போ ஃபோல்டுலேருந்து 8.75 இன்ச் மார்க் பண்ண போகிறேன். இந்த 8.75 இன்ச் எப்படி வந்ததுன்னா என்னுடைய பேக் ஆமோல் பார்த்தீங்கன்னா 10.25 இருந்தது. அதுலேருந்து 1.5 இன்ச் மைனஸ் பண்ணேன். 8.25 1.5 இன்ச்சுன்றது எல்லாருக்குமே காமனு. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த 8.25 மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1.5 இன்ச்சு உள்பக்கமாக நான் மார்க் பண்ணுறேன். அதுதான் நம்மளுடைய தையலுக்கு நம்ம விடுற இடம். இப்போது ஃபோல்ட்லேருந்து மேலே 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சையும் இந்த 1.5 இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ண பார்த்தீங்களா, அது ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுக்கு மிட் பாயிண்ட்டை எடுக்கிறேன். மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அந்த மிட் பாயிண்ட்லேருந்து உள்பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 இன்ச் விடுறேன், 1/4 இன்ச் விடுறேன். சாரி, ஏன்னா அது நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வரைய போகிற ஸ்லீவ். மேலே இருக்கிறதுக்கு எக்ஸ்ன்னு கொடுக்குறேன், கீழே இருக்கிறதுக்கு எக்ஸ் டேஷ்ன்னு கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் ஷேப் கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன் ஸ்லீவை. இப்போ நான் என்னுடைய பேக் ஆமோல் வச்சு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிற ஸ்லீவ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கையை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வருதா? நம்ம மார்க் பண்ணியிருக்கிற பாயிண்ட்டுக்கும் நம்ம விட்டுருக்கிற தையல் அளவுக்கும் எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ இப்போ நான் கரெக்டாக இருக்கிறதுனால இது அப்படியே வந்து 2 தடவைக்கு 3 தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் ஒன்ஸ் கட் பண்ணிட்டா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் 2 தடவைக்கு 3 தடவை நான் கட் பண்ணிக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் வச்சும் நான் ஃப்ரண்ட் ஆமோல் கிட்ட வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். அந்த ஃப்ரண்ட் ஆமோல் வந்து நியூ ஆமோல் ஓல்டு ஆமோல்னு இருக்கு. அந்த டாட்டு உள்ளே பிடிக்கிற மாதிரி வச்சு நம்ம இதை செக் பண்ணணும். சரியா? பார்த்தீங்கன்னா டாட்டை நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு வச்சு செக் பண்ணேன். எனக்கு ஃப்ரண்ட்டும் கரெக்டாக தான் வருது. இப்போ என்னுடைய ஸ்லீவ் வித் மார்க் பண்ணுறேன். ஸ்லீவ் வித் பார்த்தீங்கன்னா என்னுடைய 12 இன்ச், அது 2ஆக டிவைட் பண்ணால் 6 இன்ச். நான் 6 மார்க் பண்ணிவிட்டு 1.25 இன்ச்சு நான் தையலுக்காக விட போகிறேன். சரி, நான் மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு தான் விட்டுருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த 1/2 இன்ச் கீழே ஏன் நான் மார்க் பண்ணுறேன்னா அது வந்து தையலுக்கு போகுது. அது சும்மா ஒரு ஜஸ்ட்டு நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக 1/2 இன்ச் தையலுக்கு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்ன்றது. இப்போ என்னுடைய ஸ்லீவை பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய பேக்கை நான் கட் பண்ணிக்கிறேன். சைட்லலாம் கட் பண்ணிக்கிறேன். சைட்லேயும் கட் பண்ணியாச்சு. கீழேயும் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இங்கே ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கிறேன்.
ஃப்ரண்ட்டுன்னு சொல்லி அடையாளம் தெரியணுன்றதுக்காக நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வந்து எக்ஸ்ன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். சரியா? 2 பக்கமும் எக்ஸ்ன்னு சொல்லி 2 ஸ்லீவ்ஸ்லேயுமே மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கும் அந்த எக்ஸு. இந்த பக்கமும் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இருக்கும் எக்ஸு. சரியா? ஸோ நம்மளுடைய ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சிடுச்சு. இது நம்ம 2 ஸ்லீவு, பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், அதுக்கப்புறம் நம்மளுடைய வேஸ்ட் பேண்ட். சரியா? ஃபுல்லாகவே கட்டிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.